ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ஸ்டில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 653 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் 2000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே பாசிட்டிவ் இருக்குது. நிஃப்டி பேங்க் 1900 பாயிண்ட்ஸ்க்கு மேலே பாசிட்டிவ் இருக்குது. நிஃப்டி ஐடி 800 பாயிண்ட்ஸு, பிஎஸ்சி ஸ்மால் கேப் 1253 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நல்லா ஏற்றிருக்காங்க. மேபி பார்க்கும்போது நேற்று மார்க்கெட் ரொம்ப கீழே விழுந்ததுனால அந்த டிப்பில் நிறைய எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் பை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளஸ் நம்மளோட கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறாங்க, 8ஆம் தேதி ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்டிஏ கூட்டணி. அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டை போய் மீட் பண்ணியாச்சு, 8ஆம் தேதி ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ மார்க்கெட் அதையும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எடுத்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி மார்க்கெட்டில் அதானி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவ்ல இருந்து சில ஸ்டாக்ஸ், பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ட்ரெண்ட் மாதிரி பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிச்சு. ப்ளஸ் பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ஸ் சில ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்ல தான் இருந்து. ப்ளஸ் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல், பிபிசிஎல் இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐஓசிஎல் நெகட்டிவ்ல இருந்தாலும் பட் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சு. பட் பிபிசிஎலும் ஹெச்பிசிஎலும் ஸ்டில் நெகட்டிவ், ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பயங்கரமான அடி விழுந்துருந்துச்சு. அதாவது இந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் ஒரு ஒஸ்ட் மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராஷில் அதானி அம்பானியும் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதானியும் அம்பானியும் அவங்களோட மார்க்கெட் கேபிலேஷன் எவ்வளோ இழந்திருக்காங்க. அவங்களோட நெட்வொர்த்து பார்த்தீங்கன்னா அதானியோடது நியர்லி $24.9 பில்லியன் வரைக்கும் டிப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ $97.5 பில்லியன் வரைக்கும் அவங்களோட நெட்வொர்த்து குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் முகேஷ் அம்பானியோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா நியர்லி $9 பில்லியன் இழந்திருக்காங்க. இந்த மார்க்கெட் ஃபாலில் $106 பில்லியன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கௌதம் அதானியும் முகேஷ் அம்பானியும் இவ்வளோ பில்லியன் டாலர்ஸ் இந்த மார்க்கெட் கிராஷில் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸ் அன்னைக்கு லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுனால பிஜேபிக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காததுனால இந்த மார்க்கெட் கிராஷ் நடந்துச்சு. ஸோ இதில் இவங்க இவ்வளோ பில்லியன் டாலர்ஸ் இழந்திருக்காங்க அதானி அம்பானியும். இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதானி குரூப்பை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட்லாம் அப்டேட்டு. அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா சாரதி சுரக்ஷா பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது பார்க்கும்போது ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி அசோக் லைலாண்டு இந்த சாரதி சுரக்ஷா பாலிசி அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா டிரைவர் கம்யூனிட்டியை சேஃப் கார்ட் பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ இது இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் 10 லட்சம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் வரைக்கும் கவரேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் கவரேஜ். இந்த அசோக் லைலாண்ட் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6% கிட்டே ஏற்றிருந்தாங்க. 220 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று நல்லாவே கீழே விழுந்துருந்துச்சு. 235 அந்த ரேஞ்செலாம் தாண்டி போன ஷேரு நேற்று கிராஷ் ஆயிருந்து ரிசல்ட்ஸ் அன்னைக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 6% அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. நேற்று எந்த ஸ்டாக்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் செக்டார் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் கீழே விழுந்துச்சோ அது எல்லாமே இன்றைக்கி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சில பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்கும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஸ்டாக்கும் தான் இன்றைக்கி கீழே விழுந்திருந்தாங்க. பட் இப்போ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் இருக்குது. மார்க்கெட் 2000 பாயிண்ட்ஸ் தாண்டோன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிச்சு. ப்ளஸ் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க் அவங்களோட ரிசல்ட்ஸும் ஒன்றில் அந்த ஷேர் ப்ரைஸ் இறங்கணும், மேலே போகணும். நம்ம ஒரு 77 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஆனால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா நேற்றே மார்க்கெட் கிளாஸில் 72 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. ஒரு ஷேர் 72 அந்த ரேஞ்ச் வரை டச் பண்ணிச்சு. ஆனால் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6% ஏற்றிருக்காங்க. 77 ரூபா அந்த ரேஞ்சை மறுபடியும் டச் பண்ணியிருக்காங்க. அந்த ஷேர் 77 ரூபாய் தாண்டிருமான்னு நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். பட் 77 ரூபாய் அந்த மார்க்கெட் தாண்டவே மாட்டேங்குது. 77 அந்த ரேஞ்சிலே தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 3 வீக்ஸ் அந்த ஷேர் இருக்குது. அந்த ரேஞ்சை தாண்டிருமான்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த பேங்க் நல்ல வேல்யூஷனில் தான் இருக்குன்ட்டு நானும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் பிக்கப் பண்ணியிருந்தேன். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸில் நியர்லி 10% ப்ராஃபிட் அடி வாங்கியிருந்துச்சு. ஆனால் அந்த ஷேர் மட்டும் நேற்று தான் கிராஷ் ஆச்சு. பட் இப்போ இன்னைக்கு 6% ஏற்றிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஷேர் மேலே போகாமல் அப்படியே இருக்குது. இது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியாட்ட ஒரு அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா $600 மில்லியன் ஃபாரின் கரன்சி லோன் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 10ஆம் தேதி அவங்களோட போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் அதுக்கு அப்ரூவலும் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபாரின் கரன்சி லோன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் மூலமாட்டு $600 மில்லியன் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது 193 ரூபா அந்த ரேஞ்ச் வரை டச் பண்ணிருந்துச்சு. 5% கீழே விழுந்துருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1% ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் இருக்குது. 201 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு என்எல்சி இந்தியா. இது என்எல்சி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் 5% அடிச்சிருந்தாங்க. பட் அவங்க $600 மில்லியன் ஃபாரின் கரன்சி லோன் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் எல்என்ஜி நேற்று வாய்ப்பை யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 265 அந்த ரேஞ்சில் வந்துருந்துச்சு பெட்ரோநெட் எல்என்ஜி. 270 அந்த இதை கிராஸ் பண்ணி 265 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நேற்று அந்த கிராஷில் வந்துருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸு 3% மேலே ஏற்றிருக்காங்க. 286 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. 310 ரூபா வரைக்கும் போச்சு. 310 15 தாண்டி போன ஷேரு நேற்று ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருந்துச்சு. ஸ்டில் இட் இஸ் கன்சிடரபிள் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் மார்க்கெட்டு இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 1 to 2 டேஸில் ஒரு சின்ன கிராஷ் நடந்தாலும் இந்த ஷேர்லலாம். ஸோ பொறுமையாக பிக்கப் பண்ணுங்கள். இப்போதைக்கு வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சி ஃபார்ம் பண்ணுறதுனால மேபி இன்னொரு சான்சஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டில். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பிக்கப் பண்ணுங்கள் பெட்ரோநெட் எல்என்ஜியில். ஸோ இன்னொரு 260 250 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா இன்னும் கன்சிடர் பண்ணலாம் பெட்ரோநெட் எல்என்ஜியில். 286 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இது பெட்ரோநெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நேற்றே அப்டேட் கொடுத்துருந்தேன். நான் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தேன்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் எல்லா கம்பெனியுமே இன்றைக்கி நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல். ஆனால் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் அப்டேட்டு. கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ஒரு சப்சிடரி தான் கோட்டக் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஜூரிச் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி நியர்லி 70% ஸ்டேக்கை அக்யூர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவலும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ 5560 கோடி வேல்யூ உள்ள டீலு. கோட்டக் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 100% சப்சிடரி ஆஃப் கோட்டக் மஹிந்திரா பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 70% ஸ்டேக்கை கோட்டக் மஹிந்திரா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இவங்க ஜூரிக் இன்சூரன்ஸ் கம்பெனி இப்போ அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க. 70% ஸ்டேக்கு 5560 கோடி வேல்யூ உள்ள டீலு. ஸோ 70% ஸ்டேக்கு சிங்கிள் ட்ரான்ச்சில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 2023 ஜூரிச் இன்சூரன்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு 51% ஸ்டேக்கும், நெக்ஸ்ட் அடுத்தது ஃப்ரெஷ் க்ரோத் கேபிட்டல் அண்ட் ஷேர் பர்ச்சேஸ் மூலமாட்டு 51% ஸ்டேக்கும், நெக்ஸ்ட் 19% ஸ்டேக் லேட்டராக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ 70% ஸ்டேக்கை அக்யூர் பண்ணுறாங்க கோட்டக் மஹிந்திரா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 5560 கோடி வேல்யூல டீலு. இன்னைக்கு கோட்டக் மஹிந்திரா ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது நேற்று நல்ல ஒரு வேல்யூ கிடச்சிருந்து கோட்டக் மஹிந்திரா பேங்கில் நமக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1709 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஒரு 4% ஏற்றிருக்காங்க இந்த பேங்கை. ஸோ இப்போதைக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்கில் வெயிட் பண்ணலாம். நேற்று நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ இப்போதைக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்கில் வெயிட் பண்ணது வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட்லேருந்து அப்டேட்டு. ஸ்பைஸ் ஜெட்டோட அஜய் சிங் சொல்லியிருக்காரு, சிஇஓ. அவர் நெக்ஸ்ட் வரப்போகிற மந்த்ஸில் நாங்கள் $250 மில்லியன் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டெப்டை கம்மி பண்ணுறதுக்காண்டியும் நெக்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்பைஸ் ஜெட்டோட அஜய் சிங் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்மளோட சென்னையில் அன்னைக்கு கோல்டு ரேட் செக் பண்ணி பார்க்கும்போது பியூர் கேரட் 24 கேரட் கோல்டு 73,590 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. 10 கிராமு 24 கேரட்டு. 22 கேரட் பார்த்தீங்கன்னா 67,460 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது 10 கிராமு. ஸோ இது கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோவில் அப்டேட்டு. ஸோ ஹிண்டால்கோவோட சப்சிடரி தான் நோவலிஸ். நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். இவங்க யூஎஸில் ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஷேர் ஆட்டு லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஸோ யூஎஸில் அவங்க அந்த யூஎஸ் செக்யூரிட்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்மிட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது அவங்க கொடுத்துருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓ போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது இந்த ஐபிஓ மூலம் மட்டும் $931.5 மில்லியன் டு $1.08 பில்லியன் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நோவலிஸ், இந்த ஹிண்டால்கோட சப்சிடரி. ஸோ யூஎஸில் தான் லிஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஷேர் $18 $21 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அவங்க ஐபிஓ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ரீசன் பார்த்தா இந்த ஷேர் மார்க்கெட்டில் இப்போ நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறத ரீசனாட்டு வச்சு தான் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஐசியை காரணமாட்டு பார்த்துருப்பாங்க. எல்ஐசி இப்படி தான் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிற சமயத்தில் அவங்க லிஸ்ட் பண்ணி ஸோ அது இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் வேண்டாம் பொறவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஹிண்டால்கோ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரோக்கரேஜ் நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லாயிருக்கும். இந்த இவங்களோட பிஸ்னஸுமே சூப்பர் பிஸ்னஸ் தான். ஸோ கஸ்டமர் சர்வீஸும் பக்காவாட்டு இருக்கும். ஸோ இவங்களோட அப்டேட் பார்க்கும்போது பிஸ்னஸ் அப்டேட்டு இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 7% இன்க்ரீஸ் ஆயிருந்து 2400 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த கம்பெனியோட கிளைண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 23.83 மில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேலே. ப்ரீவியஸ் மந்தில் 22.99 மில்லியனாக இருந்துச்சு. அதே சேம் மந்த் ப்ரீவியஸ் இயரில் 14.59 மில்லியனாக இருந்துச்சு. 63.3% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் கிளைண்ட் அக்யூசியேஷன் 8.8 லேக்ஸு. அதே ப்ரீவியஸ் மந்தில் 7.6 லேக், நியர்லி 16.9% மந்த் ஆன் மந்த் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா
இந்த மந்தில் 158.72 மில்லியன், சேம் மந்த் ப்ரீவியஸில் 90.6 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அவங்களோட ஆவரேஜ் டெய்லி ஆர்டர்ஸ் அதை பார்க்கும்போது ஆவரேஜ் டெய்லி ஆர்டர்ஸ் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் 11.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மந்தில் 75.6 லேக்காக இருக்குது. அதே போன மாதத்தில் வந்து 67.7 லேக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே 2023 அதாவது சேம் மந்த் ப்ரீவியஸ் இயரில் 40.12 லேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 83.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட இந்த மாதத்தில் இந்த கம்பெனியோட ஓவரால் ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர் வந்து 43,79,000 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ப்ரீவியஸ் இயரில் சேம் பீரியட் ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா 22,3,700 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஞ்சல் ஆன் கொடுத்த பிஸ்னஸ் அப்டேட், இந்த மந்த்லி பிஸ்னஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட். இவங்க பார்த்தீங்கன்னா சதர்ன் சென்ட்ரல் ரயில்வேட்டு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 440 கோடி வேல்யூல டீல் வந்து ஒரு ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் பார்க்கப்படுது. 440 கோடி வேல்யூல ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 30 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு நேத்தனா ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது நியர்லி 19% அடிச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. இது ஆர்விஎன்எல் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். 30 மாதத்தில் அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் காஸ்ட்டு 440 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஜேவிஎன் அதில் வந்து அப்டேட். இவங்க நேபாளில் பவர் ஜென்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஜேவிஎன் பார்த்தீங்கன்னா நேபாளில் ஒரு மல்டி கோர் அருண் 3 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து 900 மெகாவாட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் ஜென்ரேஷனை 2025 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஜேவிஎனோட சிஎம்டி சொல்லியிருக்காரு. இது வந்து எஸ்ஜேவிஎனோட பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பார்க்கும்போது 126 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 1% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இது எஸ்ஜேவினை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இப்போதைக்கு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் யாருமே பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாட்டு பார்த்து எடுத்து நல்ல வேல்யூஷன் உள்ள ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நேற்றைய ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணாதவங்க வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட்டில். இப்போதைக்கு நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.